ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். 7/1/2025க்கான கேரளா லாட்டரி சார்ட் கெஸ்ஸிங் வந்து பார்க்க போகிறோம். ஸோ வாங்க இன்றைக்கான கெஸ்ஸிங் வந்து பார்க்கலாம். ஸோ இன்றைக்கான கெஸ்ஸிங்கில் கரெக்டாக ஒவ்வொன்றுக்கும் நம்ம வந்து பார்த்தோன்னா போர்டு கெஸ்ஸிங் வந்து பார்த்துக்கலாம். ஸோ அது இல்லாமல் ஒவ்வொரு நாளுமே நான் ஒரு சூப்பரான ஒரு பேட்டர்ன் ஆடிருக்காங்க. நம்ம இத்தனை நாள் வந்து நான் யோசிக்காமல் விட்டேன். சரிங்களா? 5, 8 மறுபடியும் வந்து பார்த்தோன்னா 8 மறுபடியும் 5 மறுபடியும் 5 மறுபடியும் 8 சரிங்களா? 5, 8 அதாவது 58, 85 மறுபடியும் 58, 85 அப்படின்னு சொல்லி க்ளோசிங் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. சரிங்களா? நாளைக்கு ஆல் போர்டில் 8 அதில் 3 அதாவது ஃபஸ்ட்டு வந்து பார்த்தோன்னா 8 சரிங்களா? அதுக்கு சப்போர்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா 3 அதிகபட்சம் நான் வந்து பார்த்திங்கன்னா கேரளாவிலே வந்து பார்த்தோன்னா 3 அப்படிங்கிற நம்பர் வந்து பார்த்தோன்னா அதிகபட்சம் வர்றதுக்கு சான்ஸ் இல்லை. நாளைக்கு 8 அப்படிங்கிற நம்பர் வந்து கம்பல்சரி எடுத்து ட்ரை பண்ணுங்கள். சப்போர்ட்டுக்கு 3 அப்படிங்கிற நம்பர் எடுத்து ட்ரை பண்ணுவாங்க, ட்ரை பண்ணுங்கள். சரிங்களா? ஆல் போர்டில் 8 அப்படிங்கிற நம்பர் வர்றதுக்கு நல்ல சான்ஸ் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா? எடுத்து ட்ரை பண்ணுவாங்க, ட்ரை பண்ணி பாருங்கள். கரெக்டாக வந்து பார்த்தோன்னா 5, 8, 5, 8 8, 5, 8, 5 மறுபடியும் 5, 8 மறுபடியும் நாளைக்கு 8 அடித்து 5 அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சரிங்களா? கண்டிப்பாக எடுத்து ட்ரை பண்ணுறவங்க ட்ரை பண்ணுங்கள். சரிங்களா? இப்போ இந்த நமக்கு ஒவ்வொரு நம்பர்ஸ்க்கும் நம்ம வந்து பார்த்தோன்னா போர்டு நம்பர்ஸ் வந்து பார்த்துக்கலாம். சரிங்களா? ஒவ்வொரு போர்டுக்கும் தனித்தனியாக நம்ம வந்து கெஸ்ஸிங் எடுக்கலாம். சரிங்களா? உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் 917 சரிங்களா? இங்கே நமக்கு உள் நம்பரில் சி போர்டு நம்பர் பாருங்கள் 917. அந்த நம்பர் அப்படியே நமக்கு வந்து பார்த்தோன்னா இந்த இடத்துல நமக்கு ஏ போர்டில் 7 அப்படின்னு சொல்லி வச்சா சி ஏ போர்டில் வந்து பார்த்தோன்னா 7 அப்படின்னு சொல்லிட்டு வர்றதுக்கான சான்சஸ் வந்துருக்கு. 9, 9, 9, 1க்கு 1, 7க்கு 7 அப்படிங்கிற நம்பர் அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏ போர்டு 7 அப்படிங்கிற நம்பர் வர்றதுக்கான வாய்ப்புகள் வந்துருக்கு ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா? ஏ போர்டு 7 அப்படின்னு சொல்லி வந்துச்சுன்னா பி போர்டு பார்த்துக்குங்க. பி போர்டில் நமக்கு இந்த கிராஸாக பாருங்கள் 5, 0, 1 இந்த இடத்துல என்ன வரலான்னு பாருங்கள். அதே மாதிரி 0, 5, 1 இந்த இடத்துல நமக்கு க்ளோசிங்கில் 9 இருக்குது. இந்த இடத்துல நம்ம க்ளோசிங் பண்ணாலும் 9 அப்படிங்கிற நம்பர் வர்றதுக்கான சான்ஸ் இருக்குது. பி போர்டு 9 வர்றதுக்கான சான்ஸ் வந்துருக்கு. சரிங்களா? ஏ போர்டு 7, பி போர்டில் 9 வர்றதுக்கான சான்ஸ் இருக்குது. சரிங்களா? இதுலேயே நமக்கு ஆல் போர்ட்லேயே வந்து பாருங்கள் 2, 5, 4, 1 இந்த நம்பர்ஸை பார்த்துங்க. இதுலேருந்து நமக்கு வந்து பார்த்திங்கன்னா 2 வந்திருக்கு, 5 வந்திருக்கு. சரிங்களா? 1 நம்ம க்ளோசிங்கில் இங்கே ஒரு 4 அப்படிங்கிற நம்பரை வந்து பார்த்திங்கன்னா ஆடுறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குது. அதனால் பி போர்டில் 4 அப்படிங்கிற நம்பரை வச்சுக்கிறேன். சரிங்களா? ஏ போர்டு கான்ஃபிடண்ட்டாக 7 அது நல்லா பார்த்துக்குங்க. பி போர்டில் நம்ம ஒரு 5 வச்சுக்கலாம். 4 அப்படிங்கிற நம்பரும் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பார்த்துக்குங்க. சரிங்களா? இப்போ நம்ம பி போர்டு 9 கான்செப்ட்டுக்கு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே சொல்லியாச்சு. சரிங்களா? அந்த நம்பருக்கும் நல்ல சான்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சி போர்டில் பார்த்துங்க 5, 8 அப்படின்னு சொல்லி அடித்தப்போ நமக்கு இந்த 58 எடுத்து நமக்கு அப்படியே அடிச்சிட்டாங்க 58. நெக்ஸ்ட்டும் வந்து பார்த்தோன்னா 5, 8ன்னு அடிச்சிருக்காங்க. இந்த இடத்துல நமக்கு 58 அப்படின்னு சொல்லிட்டு கூட வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. சி போர்டில் 8 சரிங்களா? 798. அதே மாதிரி பி போர்டு 9 வந்துச்சுன்னா நம்ம 798 அப்படிங்கிற நம்ம எடுத்து ட்ரை பண்ணுங்கள். சரிங்களா? இதில் நமக்கு அதுதான் ஸ்ட்ராங்கு. சரிங்களா? 798. ஒரு வேளை 5 அப்படின்னு சொல்லி வந்துச்சுன்னா 758 அப்படின்னு சொல்லிட்டு வர்றதுக்கான சான்ஸ் இருக்குது. இந்த நம்பர் 5, 8, 8, 5 அப்படின்னு சொல்லி அடிக்கிறதுனால கம்பல்சரி இன்னொரு 8, 5, 58 அப்படிங்கிற நம்பரை அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்துருக்கு ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா? நம்ம 2 பேட்டர்ன் வந்து பார்த்திங்கன்னா சேமாக நம்ம வந்து எடுத்திருக்கோம். ஏ போர்டு 7 ஒன்று தனியாக எடுத்திருக்கோம். அதே மாதிரி பி போர்டு 9 ஒன்று தனியாக எடுத்திருக்கோம். சரிங்களா? சி போர்டு 8 வர்றதுக்கும் நல்ல சான்ஸ் இருக்குது. ஏன்னா இங்கே நமக்கு 5, 8 அடித்தப்போ மறுபடியும் நமக்கு சி போர்டு 8 தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்திருக்கு. அந்த கான்செப்டில் 8 வர்றதுக்கான சான்ஸ் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா? 798 அது இல்லாமல் ஆல் போர்டில் இன்றைக்கி 8 தான் வந்து பார்த்திங்கன்னா வர்றதுக்கான சான்ஸ் இருக்குதுன்னு சொல்லியிருந்தோம். அதனால் 798 வரதுக்கு சான்ஸ் இருக்குது. சரிங்களா? இப்போ நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா இங்கே 9 அடிச்சிருக்காங்க, 8 அடிச்சிருக்காங்க. சரிங்களா? 7 அடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏசி 77ன்னு சொல்லி வந்துச்சுன்னா பி போர்டில் நமக்கு இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் 995க்கு இங்கே உள்ள 5 வந்துருச்சு, 188க்கு இங்கே உள்ள 1 வந்துருச்சு. கேப்பில் இந்த 2 இருக்குது. இந்த 2 அப்படி நம்பர் அடித்து 727ன்னு சொல்லி அடிக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. 798 ஒன்று, 727 ஒன்று. சரிங்களா? இந்த ஒரு கான்செப்ட் ஒன்று. நெக்ஸ்ட்டு பார்த்துக்குங்க. இந்த கான்செப்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் 91 சரிங்களா? 91 அப்படின்னு சொல்லியிருக்கு. இந்த 91 பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல அடிச்சிருக்காங்க. சரிங்களா? இந்த இடத்துல 08 இருக்குது பார்த்தீங்கன்னா இந்த 08 எடுத்து நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல அடிச்சிருக்காங்க. இந்த 91 அடிக்கிறதுக்கு முன்னாடி இங்கே உள்ள நமக்கு ஏபி 67 இருக்குங்களா? அந்த 67 எடுத்து நமக்கு வந்து பார்த்திங்கன்னா
இங்கே பிசியில் 21ன்னு சொல்லி ஆடிருக்காங்க சரிங்களா. ஸோ அதே மாதிரி இங்கே 80ங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இது பக்கத்தில் 52ன்னு இருக்குது. இப்போ 52க்கு ஃபுல் பவர் வந்து பார்த்தீங்கன்னா 07, பிசியில் 07 அப்படிங்கிற நம்பரை எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ 707 டேரெக்டாகவே 707ன்னு எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ உங்கள் 91 இங்கே அடிக்கிறதுக்கு முன்னாடி 08 அடிச்சிருப்பாங்க. அதுக்கு மேலே நம்பர் 67, அந்த பவர் வந்து பார்த்தீங்கன்னா 52ன்னு சொல்லி இங்கே அடிச்சிட்டாங்க சரிங்களா. சாரி, பிசியில் 21 அடிச்சிட்டாங்க. இந்த 52ஓட ஃபுல் பவர் வந்து பார்த்தோன்னா 07 சரிங்களா. அந்த 07 அப்படிங்கிறது வந்து பார்த்தோன்னா வெளியில் வரதுக்கு சான்ஸ் இருக்குது. 707 அப்படிங்கிற நம்பரு எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா. கம்பல்சரி வர்றதுக்கான நல்ல ஒரு சான்சஸ் வந்துருக்கு. கண்டிப்பாக வந்து எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள் சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு இந்த பேட்டர்ன் நாளைக்கு, அதாவது நாளைக்கு ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் அடுத்த நாள் வர்றதுக்கு சான்சஸ் வந்து இருக்குது. ஸோ இப்போயே பார்த்து வச்சுக்கோங்க. 21 சரிங்களா. 21க்கு நமக்கு பிசி 21. ஸோ 88க்கு நமக்கு ஒரு நாள் கேப் விட்டு 88 சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோன்னா ஒரு நாள் கேப் விட்டு இந்த இடத்துல 92 அப்படிங்கிற நம்பரு நாளைக்கு விட்டு இந்த இடத்துல வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ ஒரு நாள் முன்னாடியே கூட நமக்கு வர்றதுக்கான சான்ஸ் இருக்கும். ஒரு சமயம் முன்னாடியே நமக்கு வந்து பார்த்தோன்னா அடிச்சிடுவாங்க. ஸோ பிக் பிளேயர்ஸ் ஆனீங்கன்னா அந்த நம்பர்ஸை வந்து எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது சரிங்களா. ஸோ இதில் எதுக்கு மறுபடியும் சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, இந்த 2-1 அடித்தப்போ இங்கே அடித்தாங்களா. ஸோ அதுக்கு அடுத்த நாள் வந்து பார்த்தோன்னா இந்த 95 பவர் தான் வந்து பார்த்தோன்னா இந்த இடத்துல அடிச்சிருப்பாங்க. ஸோ இந்த 8-8ன்னு அடிக்கிறதுனால இங்கே நமக்கு வந்து பார்த்தோன்னா 58 இருக்குது. 58க்கு ஃபுல் பவர் வந்து பார்த்தோன்னா 03. ஸோ இதுதான் நீங்கள் அதிகமாக பிக் பிளேயர்ஸாக இருந்தால் எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். 703 707 727 798 சரிங்களா. ஸோ சார்ட் கெஸ்ஸிங்கில் இந்த நம்பர்ஸு சரிங்களா. ஆல் போலில் 8 வரதுக்கு சான்ஸ் இருக்குது. கம்பல்சரி வந்து எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள் சரிங்களா. இப்போ ஒரு கால்குலேட்டிவ் கெஸ்ஸிங்கில் ஒரு சின்ன மெத்தட் சொல்கிறேன். அது விருப்பம் இருந்தால் எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள் சரிங்களா. ஸோ நம்ம 4ஆம் தேதி கெஸ்ஸிங் கொடுக்கும்போது வந்து பார்த்தோன்னா 379 1ஆம் தேதிக்கு நான் போட்டு கட்டுறேன் பார்த்துங்க. 379 675 சரிங்களா. இதுக்கு வந்து நான் ரூட் எடுக்கிறேன். ரூட் எடுத்தோம்னா லாஸ்ட் 4 நம்பர் பாருங்கள் 0995. இந்த நம்பர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே வந்து பார்த்தோன்னா 5ஆம் தேதி பாஸ் ஆகிருக்கு. 0995 அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா 5ஆம் தேதி அப்படியே பாஸ் ஆகிருக்கு. ஸோ இதை பார்த்துங்க. ஸோ இன்னொரு பேட்டர்ன் சொல்கிறேன் பார்த்துங்க. அதாவது 3ஆம் தேதி பார்த்துங்க 827 858. இதுக்கு நான் ரூட் எடுக்கிறேன். லாஸ்ட்டு 3 நம்பர்ஸை பார்த்துங்க 512. நான் போன மாதமே இந்த ரூட்டு பேட்டர்னில் சொன்னேன். மாதத்துக்கு 3 வின்னிங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வருது. ஸோ டெய்லியுமே ரூட் எடுத்து பார்த்துங்க. ஏன்னா நான் எல்லா நாளும் கால்குலேட்டிவ் நம்ம போடுறதில்ல சரிங்களா. எல்லா நாளுமே நீங்கள் வந்து ரூட் எடுத்து பார்த்து இதுலேருந்து ஒரு நம்பரை எடுத்து ட்ரை பண்ணிங்கன்னா கம்பல்சரி ஒரு 3 டிஜிட் வின்னிங் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வரும். ஸோ எடுத்து யூஸ் பண்ணுறவங்க யூஸ் பண்ணிக்கங்க. நான் உங்களுக்கு எடுத்துக்காட்டே காமிச்சிட்டேன் சரிங்களா. அதாவது அடுத்த நாளே வர்றது 827 858. ஒரு சில பேட்டர்லாம் நம்ம வந்து பார்த்தா டெய்லியும் சொன்னால் நம்பர்ஸ் அதிகமாகிட்டே இருக்கும். ஸோ அந்த பேட்டர்ன் அதாவது போன மாதம் நீங்கள் ஒன்றும் பிரச்சனை இல்லை, உட்காந்து போன மாதத்துக்குள்ளாமல் ஒவ்வொரு நம்பர்ஸும் ரூட் எடுத்து பாருங்கள். நமக்கு போன மாதத்துலேயே 2 டைம் வந்து பார்த்தோன்னா 4 டிஜிட் வந்து பார்த்தோன்னா பாஸ் ஆனிச்சு. ஒரு டைம் 3 டிஜிட் பாஸ் ஆனிச்சு. அடுத்து 2 நாள் வந்து பார்த்தோன்னா ஏபிஎஸ்சிபிசி பாஸ் ஆனிச்சு சரிங்களா. இதுக்கு நான் ரூட் எடுக்கிறேன் 512. இப்போ 258 521க்கு நான் ரூட் எடுக்கிறேன் 8905. அடுத்த நாள் வந்து பார்த்தீங்கன்னா 2 நம்பர் பாஸ் ஆனிச்சு. ஸோ அந்த ரூட்டிங்கில் நமக்கு வருமா தொடர்ந்து வரமாட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நேற்றுக்கு கொடுத்துருந்தோம். ஆனால் நேற்றுக்கு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு எந்த ஒரு நம்பர்ஸும் வந்து பாஸ் ஆகலை சரிங்களா. 840 995 ரூட் எடுத்தால் நமக்கு 335. ஸோ நம்ம அதை வச்சா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருந்தோம் சரிங்களா. 803 503 சொல்லி கொடுத்துருந்தோம், நமக்கு வரல. இன்றைக்கி ஆல்போல் 8 கொடுத்துருந்தோம். கம்பல்சரி நான் சொல்லியிருந்தேன் 7 நாளில் உண்டு அப்படின்னு சொல்லிட்டு. யாரும் ட்ரை பண்ணிங்கன்னா கம்பல்சரி கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ அதே மாதிரி நம்ம எதுக்காக இதை சொல்ல வந்தோன்னா, இப்போ அவங்க ஒரு மெத்தடில் வந்து பார்த்தோன்னா நமக்கு ஆடிட்டுருக்காங்க 379 675க்கு 379 675க்கு நமக்கு ரூட் எடுத்தோம்னா நமக்கு 0995. அந்த நம்பரை எடுத்து நமக்கு 5ஆம் தேதி அடிச்சிருக்காங்க சரிங்களா. இப்போ இன்னொரு பேட்டர்ன் சொன்னேன் 171 048க்கு நம்ம ரூட் எடுத்தோம்னா நமக்கு 9044 வருது. இதே நம்பரை 171 048 நம்ம டிவைடட் பை 2025 போட்டோம் பார்த்தீங்களா. ஸோ அந்த 2025க்கு 8148 இன்றைக்கி அடித்த ரிசல்ட் பாருங்கள். அப்படியே நமக்கு 3 டிஜிட் நமக்கு வந்து பார்த்தா இந்த 4 நம்பர்ஸ்லேயே இருக்குது. இதில் டிஏ போலாம் நம்ம வந்து பார்த்தோன்னா சேம் நம்பராக தான் இருக்குது. இடையில வந்து 8 மட்டும் தான் நமக்கு மாறி இருக்குது. ஸோ இந்த மாதிரிலாம் நமக்கு வந்து பார்த்தா வந்திருக்கு. இப்போ இந்த 827க்கு 827 858 டிவைட் பண்ணோம்னா நமக்கு வந்து பார்த்தோன்னா 2512 வருது சரிங்களா. ஏன்னா இந்த 3ஆம் தேதிக்கு உள்ள தான் நம்ம வந்து பார்க்கணும் சரிங்களா. இப்போ இந்த நம்பர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒன்று நமக்கு ரூட் எடுக்கிறதுல வரணும். அப்படி இல்லைன்னா இந்த கான்செப்ட் படி 858 வகுத்தல்
2025. ஸோ இந்த நம்பர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 4321 சேம் நம்பர் தான் வந்து பார்த்தோன்னா அதில் வந்து பார்த்தோன்னா 521 சம்திங் நம்பர் வந்துச்சு. ஸோ இதில் வந்து பார்த்தோன்னா 4321 சொல்லி வருது. ஸோ இந்த நம்பர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 4321 நமக்கு வந்து பார்த்தோன்னா நம்பர்ஸ் வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. ஏன்னா நமக்கு ஜனவரியிலேருந்து 1ஆம் தேதியிலேருந்து நமக்கு வந்து பார்த்தோன்னா 5ஆம் தேதி பாஸ் ஆனுச்சு. 2ஆம் தேதியில ரூட் எடுத்தப்போ நம்ம டிவைட் பண்ணப்போ நமக்கு இந்த நம்பர் பாஸ் ஆனுச்சு. இப்போ நமக்கு டிவைட் பண்ணாலும் ஒரே நம்பர் தான், ரூட் எடுத்தாலும் ஒரே நம்பர். லாஸ்ட் நம்பர் பார்த்துங்க 827 858க்கு ரூட் பண்ணோம்னா நமக்கு 512. நல்லா பார்த்துங்க, லாஸ்ட் 3 நம்பர் 512. 827 858 டிவைட் பை 2025 321. ஸோ நம்ம காமனாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த 21 நம்ம வந்து பார்த்தோன்னா திருப்பிக்கலாம் சரிங்களா. 512 அல்லது 812 அப்படின்னு சொல்லிட்டு வர சான்ஸ் இருக்குது. நான் சார்ட் கெஸிங்கில் சொன்னேன் பார்த்தீங்களா, அது இல்லாமல் எனக்கு ஸ்ட்ராங்காக இந்த நம்பர்ஸை எடுத்து ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா கால்குலேட் கெஸிங் இப்போ நமக்கு கரெக்டாக பாஸ் ஆகிட்டே வருது சரிங்களா. ஸோ அதனால் 812 512 அப்படிங்கிற நம்பரை எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள், வர்றதுக்கான சான்ஸ் இருக்குது. ஆல் போர்டில் 8 அல்லது 5. ஸோ டெய்லியுமே நமக்கு வந்துட்டுருக்கு. ஸோ கண்டிப்பாக எடுத்து ஃபாலோ பண்ணிக்கோங்க சரிங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அனைவரும் வெற்றி பெற வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.